ஹாய் மக்களே, வாங்க. இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டிங்காக என்ன போயிட்டுருக்கு, கோல்டு ரேட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன ரேட்டு, இப்போ ஒரு பவுன் வாங்க போனால் என்ன பர்சன்டேஜ் போடுறாங்க அப்படிங்கிறதுலாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் நான் இன்றைக்கி வந்து ஒரு பவுன் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு எத்தனை பர்சன்டேஜ் போட்டாங்க என்ன ஏதுங்க டீட்டெயிலாக இப்போ நம்ம விவரமாக பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி டேட் வந்து 10/8/2024. ரேட் வந்து 6445 ஒரு கிராம். இப்போ நம்ம 8 கிராம் வாங்க போகிறோம், ஒரு பவுன் வாங்க போகிறோம். அப்போ இந்த டிசைன் தோடுக்கு 15% போடுறாங்க பாருங்கள். இந்த டிசைன் தோடுக்கு 15% இன்ட்டு 15% எவ்வளோ வருது? 1 கிராம் 200 மில்லிகிராம். இப்போ அதோட அந்த 8 கிராமே சேர்த்துக்கணும். 9200 இன்ட்டு இன்னைய ரேட்டு 9200 இன்ட்டு 6445 59294 ரூபா. 8 கிராம் தோடு 15% போட்டு 1200, 8 கிராம் சேர்த்தா 9200 இன்ட்டு 6445 ரூபா இன்னைய ரேட்டு கோல்டு ரேட்டு. 59294 ரூபா ஒரு பவுனோட ரேட்டு. இது இதோட முடியறது கிடையாது. இந்த இதுக்கு வந்து ஒரு ஊரில் ஒரு மாதிரி போடுவாங்களா என்னன்னு தெரியல. ஒரு சில ஊரில் வந்து இந்த கிராம் இருக்குது பாருங்கள், இதுக்கு வந்து 3% ஜிஎஸ்டி போடுவாங்க. இங்கே வந்து இந்த அமௌண்ட்டுக்கு 3% ஜிஎஸ்டி. இன்ட்டு 3% ஜிஎஸ்டி போட்டால் 1780 ரூபா வருது. இப்போ அதை சேர்த்துக்கணும். 1780 ப்ளஸ் 59294 ரூபா 61074 ரூபா வருது. இன்றைய 8 கிராம் கோல்டு பார்த்துக்குங்க. ஒரு பவுனோட ரேட்டு 61074 ரூபா வருது. பவுன் விலை குறைஞ்சிருச்சுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு பவுன் வாங்க 61000 ரூபா நமக்கு தேவைப்படுது. இதுவே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் இதே மாதிரி ஒரு பவுன் வாங்க போகும்போது அன்றைக்கி ரேட்டு 6780 ரூபா. 6780 ரூபா. இதே 8 கிராம் தான் வாங்கியிருந்தேன். இன்ட்டு அன்றைக்கி எனக்கு 7% இந்த போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பேங்கிளுக்கு 7% போட்டாங்க. அது எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போ 8 இன்ட்டு 7% 560 மில்லிகிராம். 8560 இன்ட்டு 6780 ரூபா 58036 ரூபா வருது. இதுக்கு 3% ஜிஎஸ்டி 1741 ரூபா சேர்த்துக்கணும். இப்போ 58036 ப்ளஸ் 1741 ரூபா 59777 ரூபா வருது. 2 months. அதாவது இப்போ மக்களே, இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரேட்டு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா ஒரு பேச்சு தான், நமக்கு வந்து நியூஸில் வரது தான். ஆனால் கண்டிப்பாக நகைக்கடையில் ரேட்டு குறைச்சி இந்த ரேட்டுக்கு போடவே மாட்டாங்க. முன்னாடி உள்ள ரேட்டில் 7% போட்டு கொடுத்த பொருளை அதே பொருளை போய் நீங்கள் இப்போ வாங்கினீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த 7% போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த ரேட்டு குறைஞ்சது வந்து இந்த பர்சன்டேஜில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. கூட தான் நம்மளுக்கு வருமே தவிர குறைச்சி வர வாய்ப்பு இல்லை. இப்போ மொத்த அமௌண்ட்டுக்கு நம்ம 3% ஜிஎஸ்டி போட்டு இந்த அமௌண்ட் வந்துச்சு. இப்போ இந்த வெயிட்டுக்கு நம்ம 3% ஜிஎஸ்டி போட்டு பார்க்கலாம். 9200 இன்ட்டு 3%. 9200 இன்ட்டு 3% 276 மில்லிகிராம் வருது. சேர்த்துக்கலாம். 9476 மில்லிகிராம் இன்ட்டு 6445 எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 9200 9 கிராம் 4 இன்ட்டு 61073 ரூபா வருது. 61073 ரூபா வருது. பார்த்துக்குங்க. இதுக்கு 3% போட்டாலும் அதே அமௌண்ட்டு தான், அமௌண்ட்டுக்கு 3% போட்டாலும் அதே அமௌண்ட் தான். சேம் ஒரு ரூபா தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வருது. விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னா பர்சன்டேஜில் அட்ஜஸ்ட் பண்ணி அதே அமௌண்ட்டு கொண்டு வந்துடுவாங்க. விலை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பர்சன்டேஜில் அட்ஜஸ்ட் பண்ணி அதே அமௌண்ட். இப்போ இதுக்கு பாருங்களேன், வித்தியாசத்தை பாருங்கள். இது 61074 59777 ரூபா. 61074 - 59000
1297 ரூபா. விலை கூட இருக்குதுன்னு நம்ம நினச்சோமே. 6780 ரூபா ரேட்டு நகை கோல்டு ரேட் விற்றப்ப விலை கூட 1445 ரூபா இப்போ விற்கிது. விலை குறைஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சது இப்படி தான். நான் இப்படி தான் கோல்டு வாங்குறேன். இதில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.